நம்ம தோட்டத்து முருங்கைக்கீரை ஒரு 3 கொத்து, அதுக்கப்புறம் ராகி மாவு இது 1/2 கிலோ பாக்கெட். இதுலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இது வந்து அப்புறம் வச்சுட்டா மறுபடியும் யூஸ் ஆகும். வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு அளவு கட் பண்ணால் போதும். அப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெண்ணெய் தான் மெயின். வெண்ணெய் தான் இதுக்கு நல்ல கிறிஸ்பியை கொடுக்கும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு போட்டுக்கிறோம். அப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு கை அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். மிளகாய் தேவையில்லை. அப்புறம் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இதில் என்னென்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு வந்து பொடி உப்பு போட்டுக்கிறோம். வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாலே முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா இந்த சப்பாத்தி பூரி மாவு அளவுக்கு தொளிச்சு தான் பிசையணும். டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பி வராது. இதோட மெயின் சீக்ரெட்டே டேஸ்டியே நம்ம பிசையறதுலாங்க இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த சப்பாத்தி புரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். என்னடா நானும் இதெல்லாம் போட்டு இதே மாதிரியே செஞ்சனே கிறிஸ்பியாக வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. ஏன்னா அந்த பிசைகிற பதம் தான் இருக்குது. இந்த கைப்பக்குவன்னு சொல்கிறது அந்த பிசைகிறது தான். நம்ம அது தெரியாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுறோம், அதே மாதிரியே தான் செய்கிறோம். நம்மளுக்கு வள்ளியேன்னா நம்ம நல்லா பிசையலையாக இருக்கும். பார்த்துக்குங்க, நல்லா பிசையணும். அழுத்தி குத்தி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிடணும். ஆனால் இதை வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்பாத்தி மாவாக இருந்தால் ஊற வைப்போம், இதை வந்து ஊற வைக்க தேவையில்லை. நல்லா சேர்த்து பிசைஞ்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பிசைய நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போ சட்டி வச்சுட்டோம். சுத்தமான செக்கு கடலெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கிள்ளி போடணும். ரொம்ப பெரிய உருண்டையாக போட தேவையில்லை. நீங்கள் தட்டி கூட வடை மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது சுத்தமான செக்கு கடலெண்ணெய்காட்டி நுர வருது பாருங்கள். வேக நுரைய அடங்கிடும். இதை வந்து அரிக்கியில் கிளறக்கூடாது. இந்த முறுக்கெடுக்கிற குச்சி வச்சு கிளறிக்கலாம். பார்க்குறக்கே கிறிஸ்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் காக்காய்க்கு தான் வைப்போம். எப்பவுமே நம்ம தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிடலாம். வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் இதாக வந்துட்டார். செய்யவே வந்துடுவார் எங்கள் காக நண்பர். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பாய்.